Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. In date 22/9/2025 இந்த வீடியோவை ஒரு 150க்கு ஆஃப்டர்நூன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ ஒரு மினி வீடியோ. என்ன அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2க்கான சாய்ஸ் லாக்கிங் இன்னைக்கு மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. அதுக்கான ஒரு ரிமைண்டர் தான் இது. யாரெல்லாம் சாய்ஸ் லாக் பண்ணலையோ இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock லாக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸை எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன், என்னால் லாக் பண்ண முடியல, நான் மறந்துட்டேன் அப்படின்னா அதுக்காக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆட்டோ லாக் ஆகிடும். ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னமும் டைம் இருக்குது, மறக்காமல் லாக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிமைண்டர் வீடியோ தான் இது. எப்படி லாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் டெமோ வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் லாக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு லாக்கிங் அப்படிங்கிறது க்ரீன் கலராக மாறிடும். ரெண்டுமே டிக் காமிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோடு மை சாய்ஸஸ் லாக்டு அப்படின்றது இல்லைங்களா, டவுன்லோடு மை சாய்ஸஸ் லாக்டு, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வைத்து கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 19/9/2025 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. என்னது சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு லாக்கிங். அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் சர்வீஸ் உங்களுக்கு 22/9/2025 அதாவது இன்று மாலை 5 மணி வரை ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். அஃபீஷியலாக ரிசல்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 24/9/2025 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளை இரவு 23/9/2025 நாளை இரவு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு நாளை இரவு வெளியிடப்படலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கிற ரிசல்ட் தான் எப்போ 24/9/2025 இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டானுடைய ரிப்போர்ட்டிங் டேட்டும் உங்களுக்கு 25 வருது. அப்போ 25 நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் போய் ஜாயின் பண்ணலாமா, இல்லை தமிழ்நாடு ரவுண்டு 2ல் கிடச்சிருக்கிற சீட்டில் போய் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் முன்னதாகவே ரிசல்ட் வெளியிடுறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டென்டேட்டிவ் ரிசல்ட் நாளை இரவு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு 24/9/2025 அதாவது நாளை மறுநாள் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நாளைக்கு நைட்டு அல்லது நாளை மறுநாள் அதிகாலை உங்களுக்கு டென்டேட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிட்டுருவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் போய் ஜாயின் பண்ணலாமா, இல்லை ஸ்டேட் கோட்டா தமிழ்நாட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அந்த டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் பெல் ஐக்கானை கிளிக் வச்சிட்டிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைட்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.